நான் ஹீலர் வரலட்சுமி. தாம்பரம் சச்சிதானந்த சபையில் இலவச அக்குபஞ்சர் முகாம் நடத்திட்டு இருக்கோம். இதில் நர்மதா மேம் நம்மக்கிட்ட இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை மேம் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். என் பேர் நர்மதா. இந்த சச்சிதானந்த திருச்சபைக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த இடத்தோட அருமை வந்து அந்த உணர்வை உணர்ந்தவங்களுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சத்குருநாதருடைய அருள் ஆசி இந்த இடத்துல ரொம்ப இருக்குது. எல்லாருக்குமே அது தேவை. அந்த ஒரு புனிதமான இடத்துல ஒரு சர்வீஸ், மருந்தில்லா மருத்துவத்தை வெளிக்கொணர்ந்துவதற்கு ஹீலர் வரலட்சுமி மேடம் அவங்களுடைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நான் எதேச்சையாக வந்தேன். எனக்கு சில பிரச்சனை இருந்தது. பிரச்சனைனா காலில் மதப்பு டியூ டு டயபெட்டிக் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் டயபெட்டிக் இருக்குது. ரேஷஸ், என்னுடைய ஸ்கின் ரேஷஸ் இருந்தது. அதுக்காக வந்தேன். நீடில் போட்டாங்க, ஹீல் பண்ணாங்க. இந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா உடனே நமக்கு சரியாகிற ஒரு ஃபீல் இருக்குது. அது மருந்தால். இது உணர்வு பூர்வமாக இந்த மருத்துவம்ங்கிறது காஸ்மிக் எனர்ஜியை ஒரு நீடில் மூலமாக அந்தந்த பாயிண்டில் டைரெக்டாக, அதாவது இறை ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ளே டைரெக்டாக கொண்டு வர ஒரு அற்புதமான மருத்துவம் இது. இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரணும். இது ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்து இருக்கிறது. சித்த மருத்துவம், பல மருத்துவத்தில் மருந்தில்லா மருத்துவம்னு ஒன்று இருக்குது. இந்த உடல் நமக்கு நாமே தயார் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அற்புதமாக இறைவன் வடிவமைச்சு வச்சிருக்கிற இந்த உடம்பில் வரக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் மருந்துகள் ஒரு அவசியம். நமக்கு எமர்ஜென்சியில் ஒரு மருந்து அவசியம்தான். ஆனால் அந்த மருத்துவத்தில் மருந்தே இல்லாமல் உணர்வு பூர்வமாக இறைவனோட அருள் ஆசையின் மூலம், இந்த உடம்பே இறைவன் தான், ஆசையின் மூலம் நாம் செய்யக்கூடிய மருத்துவம், அந்த மருத்துவம் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்தன்னு சொல்கிற தப்பு, ஹீலர் அற்புதமான ஒரு தொண்டு செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு நம்மளால் ஆனால் செய்யணும். என்னுடைய அனுபவம் என்னென்னா, நான் ஹீல் பண்ணிவிட்டு வாக் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் நான் நடக்கணும். வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த தோல் மேலே ஸ்கின் மேலே கிளாத், அந்த துணி பட்டாக்கா அரிப்பு வந்தது. அந்த அரிப்பு இல்லை. எமர்ஜென்சியாக இம்மீடியட்டாக ஒரு அப்பாடின்னு ஒரு திருப்தி இருந்தது. ஸோ அதனால் இந்த 2வது வாரம் வருமே எனக்கு எந்த மருத்துவமாக இருந்தாலும் மக்கள் அதை நம்பிக்கையோட, அதாவது நம்பிக்கை தான் கடவுள், அந்த கடவுள் தன்மையோட வரணும். கடவுள் தன்மையோட இவங்க ஹீல் பண்ணுறாங்க. இந்த இறை உணர்வு உலகம் முழுக்க போகணும். இந்த மருத்துவம் வெளிக்கொணரணும், அனைவருக்கும் போய் சேரணும். இதன் மூலமாக இது நல்ல பலன் கொடுக்குது. அனைவரும் இங்கே இந்த புனிதமான இடத்துல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அனைவரும் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.